இன்னைக்கு என்ன சண்டேல வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஹாய்ப்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலில் எறா வாங்கிட்டு வந்திருக்கோம். எவ்வளோமா இது? 1 kgமா. எவ்வளோ ரேட்டு? 300 ரூபாய்மா. ஓ சூப்பர் சூப்பர். 1 கிலோ எறா 300 ரூபாய். நார்மல் சைஸ் தான். ஓகே. வாங்கியிருக்கோம். மீனுமா. என்ன மீன் இது? இது வந்து ஏரி வவ்வால் சொல்லுவாங்க. ஓ அது ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன் பார்க்கவே. இதில் தலை இருக்கும். தலைலாம் போட்டு மீன் குழம்பு, மீதியெல்லாம் வறுத்துட வேண்டியது தான். ரசம், அப்புறமா எறா தொட்டு பிரியாணி. ஓ செம்ம. ஓகேம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இது செய்முறை லைவில் போடுறோம். பார்க்குறவங்க பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்ன சண்டே ஸ்பெஷல்? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் தாம்மா. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எறா பிரியாணி பண்ணியிருக்கோம்மா. நல்லா லைவில் போட்டிருக்கோம், அதை பாருங்கள், போஸ்ட் பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து எறா கிரேவி, மீன் வறுவல், மாங்காய், வவ்வால் மீனெல்லாம் போட்டு மீன் குழம்பு, அப்புறமா ரசம். சூப்பர். சுட சுட சாப்பாடு செஞ்சிருக்கோமா? ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் பாய். ஹாய்ப்பா, எல்லாருக்கும் இரவு வணக்கம். இன்றைக்கி ஒரு ஹெல்த் டிப்ஸ் ஒன்று நான் சொல்ல போகிறேன். அதேமாரி நான் செய்முறையும் செஞ்சு காட்டிடுறேன். நான் என்னென்ன பொருள் பார்க்கலாம். ஹேர் டிப்ஸ், இது ஹேர் க்ரோத்துக்காக. பச்சை பயிறு 1/2 கிலோ எடுத்துட்டேன் நான். அதுக்கு அடுத்தது வந்து ஆலிவ் விதை ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம், அப்புறமா பாதம் ஒரு 15 பாதம் எடுத்துக்கோங்க. முந்திரி அதே அளவு தான், 15 முந்திரி கிட்ட எடுத்துக்கோங்க. முழு முந்திரி இது உடச்சிருக்கு. 4 ஏலக்காய், ஒரு 4-5 ஏலக்காய். அப்புறமா லாஸ்ட்டில் நம்ம அதெல்லாம் இதெல்லாம் வறுக்கணும். இது மிக்சியில் போடும்போது இது போடணும். நான் போடும்போது காட்டுறேன். லாஸ்ட்டில் நெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்கலாம். அதுக்காக பச்சை பயிர் இப்போ கடாயில் நம்ம இப்போ இந்த பச்சை பயிரை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது நல்லா நம்ம கொஞ்சம் அந்த கலர் மாறி ஒரு மாதிரி வாசனை வரும், நல்ல வாசனை. இது நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது என்னென்ன வறுக்கணும்னு காட்டுறேன் நான். ஹாய்ப்பா, இப்போ வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாம் நான் வறுத்துட்டேன். எல்லாம் வறுத்து ஆற வச்சிட்டேன் நான். இப்போ மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியது தான். இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு நான் லட்டு பிடிக்கும்போது நான் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? மிக்சியில் போட்டுடலாம். இதெல்லாம் லட்டு பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிக்சியில் அரைச்சிட்டு நெய் வந்து நான் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் சொல்லியிருப்பேன். அது பத்தலை. நீங்கள் இன்னும் ஒரு 50 அப்படி வாங்கிக்கோங்க நெய். 50 நெய்க்கு எப்படி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வருதான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. காலையில் ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு அனுப்பலாம் ஸ்நாக்ஸாக. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஹேருக்கு எல்லாத்துக்கும் ப்ரோட்டீன் இருக்குது. இதில் எல்லாம் ப்ரோட்டீனு எல்லாமே இருக்குது. அதனால் நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்களும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.